Growth begins when fear ends. பயத்தை கடந்தால் வளர்ச்சி நிச்சயம். ஹாய், திஸ் இஸ் சௌமியா. அண்ட் பெரும்பாலான மக்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் இருக்கக்கூடிய இடம் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் உணரக்கூடிய அளவு அவர்கள் மனநிலை அந்த ஒரு விஷயத்திற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு நிச்சயமற்ற தன்மையால் ஏற்படக்கூடிய தோல்வி பயம், அதனால் வரக்கூடிய அந்த தயக்கம், சுய செயல்திறன் சார்ந்த குறைந்த அளவில் தான் அவர்கள் அந்த வேலையை செய்து முடிப்பதாக அவர்களே சுய மதிப்பீடு செய்து கொள்வது, அதன் தொடர்பாக ஏற்படக்கூடிய தயக்கமாக இருக்கலாம், அவநம்பிக்கையாக இருக்கலாம். அடுத்து அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வருங்கால வாய்ப்பு இது எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அதை மேற்கொண்டு அடுத்த நகர்வை நோக்கி செல்லாமல் இந்த ஒரு விஷயமே போதும், இதுவே நிலையாக இருக்கட்டும், அந்த புது விஷயத்தை செய்யும்போது அது ஏதாவது ஒரு தோல்வியை ஏற்படுத்துச்சுன்னா என்ன செய்கிறது, அது சரியாக வரல, அப்போ அதன் நான் செய்யும் போது ஏதாவது சரியாக செய்யலை அப்படிங்கிறப்போ அதனால் வருத்தம் ஏற்பட்டால் அந்த வருத்தத்தினால ஏதாவது விளைவுகள் வரும் பட்சத்தில் அதை தன்னால் எதிர்கொள்ள முடியுமா, இந்த மாதிரியான ஒரு ஓவர் திங்கிங் அவங்களுக்கு இயல்பாக இருக்குது. அதனாலையும் அவர்கள் அந்த விஷயத்தை மேற்கொள்வதில்லை. இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கு பழக்கமே ஆகிடும். இது ஒரு தொடர்ச்சியாக இதை அவர்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் அவர்களுடைய மூளை என்ன ஆகும் அப்படின்னா, இதை கணிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு ஏற்படுத்திடும். அதாவது இது ஒரு நிச்சயமற்ற தன்மை. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புதிதாக மேற்கொள்ளும் தருணத்தில் இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு தெரியல, அப்போது இதை நீங்கள் செய்ய வேணாம், அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த மாதிரியெல்லாம் சிக்கல்கள் இருக்கும். அப்போ புதிதாக வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தயார்படுத்தணும்னா இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் தெரியலன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அந்த மாதிரியான சிந்தனைகளை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அதற்கு நம்ம ஏற்கனவே பழக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு புது விஷயத்தை மேற்கொள்ளக்கூடாத ஒரு சூழலை நம்ம ஏற்கனவே மூளைக்கு நம்ம செய்து வைத்திருக்கோம். அதன் விளைவாக தான் அந்த புது விஷயத்தை அது மேற்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்தாத நிலையே ஏற்கனவே வைத்திருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மிக பெரும் அளவில் தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு புது விஷயத்தை மேற்கொள்வது ஒரு தோல்வியில் தான் கொண்டு போய் முடிக்கும். அப்போ அந்த விஷயத்தை செய்யவே வேண்டாம். நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த செய்து கொண்டே இருப்போம், நாள் கணக்கில், வருஷ கணக்கில். இதை அப்படியே பழக்கிடலாம். இது ஏன் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும், அது செய்யும் போது அது தவறாக போனால் என்ன செய்கிறது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அவர்களை எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளாமல் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே இடத்துல அவர்களை வைத்திருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துகின்றது என்று உளவியலாளர்கள் இதை கூறுகின்றனர். இதை 6 வகையான ஒரு காரணிகளால் வரிசைப்படுத்துகின்றனர். மேற்கொண்டு 7வதாக ஒரு காரணியை முன்வைக்கின்றனர். அதுதான் வளர்ச்சி மனப்பான்மை. இந்த 6 காரணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஒரு முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி மனப்பான்மைக்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி, அந்த ஒரு விஷயம்தான் தன்னை முன்னெடுப்பு செய்வதற்கான ஒரு முன்னேற்ற வழிபாதைக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு காரணியாக இருக்கும். அந்த விஷயத்தை அவர்கள் மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் அடுத்த நகர்வை ஏற்படுத்த முடியும். அது அவர்களுக்கு ஒரு மிக பெரும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அவர்கள் மனதிலையும் சரி அவர்களுடைய செயலையும் ஏற்படுத்தும் போது மூளை இயல்பாக ஒரு புது விஷயத்தை மேற்கொள்வது ஒரு ரொம்ப எளிதான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அவர்களுக்கு காலப்போக்கில் மாற்றி கொடுப்பதற்கு ஏதுவாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூளை இயல்பாக கணிக்கக்கூடிய நிலைக்கு சென்றிடும். காரணம் என்ன அப்படின்னா, இதை அன்சர்டனிட்டி அண்ட் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக நிச்சயமற்ற தன்மையை நம்ம யோசிக்கிறது, அதன் தொடர்பாக புது விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு புது இடம் எந்த மாதிரி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மக்கிட்ட பழகுவாங்களா, நம்ம அந்த மக்களிடம் பழகுவோமா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் நமக்கு ஒத்து போகுமா, அந்த தட்பவெப்பநிலை நமக்கு ஒத்து போகுமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம யோசிக்கிறது. ஆனால் அதை யோசிக்கிற நிறுத்திட்டு நம்ம அந்த இடத்துல போய் அந்த ஊரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனுபவம் ரீதியாக பெற்றோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராக இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ஒரு நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக கணிப்பை ஏற்படுத்தி அதை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இரண்டாவது வந்து குறைந்த சுய செயல்திறன் காரணமாக அவநம்பிக்கையை ஏற்படுத்துதல், அதாவது தன்னம்பிக்கையை குறைத்துவிடும். இது வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து ஆல்பர்ட் பண்டூரா அவர்கள் ஒரு கோட்பாட்டின் வந்து அடிப்படையில் வந்து இதை சொல்கிறாங்க. இது வந்து என்ன கோட்பாடு அப்படின்னு பார்த்தா செல்ஃப் எஃபிகசி, அதாவது சுய செயல்திறன் கோட்பாடு. ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை வந்து முதல் முறையாக மேற்கொள்ளும் போது அதில் ஏதாவது தவறு இழைத்து அப்படின்னா அந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து முயற்சிக்காமல் இந்த விஷயம் வந்து இவ்வளோதான், நமக்கு இதுக்கு மேலே வந்து எஃபர்ட் போட முடியல, நம்ம ஏன் வந்து வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயத்த வந்து நோக்கி போகிறது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பழகின விஷயத்த மீண்டும் வந்து பயன்படுத்துவது. ஆனால் புது விஷயத்தில் ஒரு விஷயம் அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்க அதற்கான ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் வந்து அவர்கள் மேற்கொள்ளாத இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான் அவர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை வந்து குறைக்க செய்கின்றது. அதனால் ஒரு மிகப்பெரும் அவநம்பிக்கை வந்து அவர்கள் பெறுகின்றனர். மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோல்வி பயம். இந்த தோல்வி பயம் குறிப்பாக வந்து அவர்களோட வலிமையை வந்து தடை செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு விஷயம் வந்து செய்யவே இல்லை, ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை, எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கல. இப்படி அந்த பிஸ்னஸ் வந்து செய்யும் போது அது இந்த மாதிரியான லாஸில் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸை வந்து என்னால் எதிர்கொள்ள முடியுமா, அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது. அது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை நம்ம புதுசாக செய்கிற எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம ஒரு ஊருக்கு போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலும் அந்த ஊருக்கு போகாமல் கூட இருக்கிறது, அந்த ஊர் என்ன மாதிரியான விஷயத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அங்கே போகாமல் இருக்கிறது, அது ஒரு வேலையாக கூட இருக்கலாம், புதிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வேலை. அப்போ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையிலேருந்து ஒரு புதுசாக ஒரு மாறுபட்ட ஒரு வேலையை வந்து மேற்கொள்ள நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயக்கம், இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் வந்து இதற்கு வந்து சொல்லப்படுகிறது. இது குறிப்பாக தோல்வி பயம் காரணமாக தான் ஏற்படுத்தக்கூடியது. இதை எதன் அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாதனை இலக்கு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாதனை இலக்கு கோட்பாடு என்பது அதாவது இது வந்து புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இது வந்து வெற்றியோட அணுகுமுறைக்கும் தோல்வியோடைய பயம், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி தான். குறிப்பாக அது வந்து சாதனையை நோக்கி ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்னா செய்யலாம், அது வந்து தோல்வியை கொடுக்கும்னா அதை செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து ஏற்படுத்தி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. அடுத்து நான்காவது என்ன அப்படின்னா இழப்பினால் ஏற்படக்கூடிய வெறுப்பு. அந்த இழப்பினால் ஏற்படக்கூடிய வெறுப்பு எம்மாதிரியான விஷயத்தை வந்து அந்த நபருக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா இந்த மாற்றம் வந்து மிக பெரும் அபாய தன்மை கொண்டது என்ற உணர்வை வந்து அவர்கள் மனதளவில் வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதனால் அந்த விஷயத்தை வந்து அவர்கள் மேற்கொள்ளாமையே போகிறது. இதை வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நடத்தை சார் பொருளியலாளர்களான டேனியல் மற்றும் அமோஸ் ட்வர்ஸ்கி இவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்ட் தியரி, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாஸ் அவர்ஷன். குறிப்பாக ஏற்கனவே அவர்களுக்கு ஏற்பட்ட வந்து இழப்பினால் ஏற்பட்ட அந்த வெறுப்பு, அதன்பால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வருங்கால வாய்ப்பு எல்லாவற்றையுமே அவர்கள் புறம் தள்ளுவது. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் அவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து கிடைத்திருக்கும், அந்த அனுபவத்தின்பால் அவர்களுக்கு ஒரு உயர் பதவி வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த உயர் பதவிக்கு கூட அவர்கள் வந்து விண்ணப்பிக்காமல் அதே வேலையில் வந்து அவர்கள் நிலையாக இருக்கிறதுக்கு சிந்திக்கிறது. ஏன் அப்படின்னா புதுசாக அந்த வேலையை வந்து மேற்கொள்ளும் போது அதில் வந்து அந்த நிர்வாகம் சார்ந்து இயங்கும் தருணத்தில் அந்த நிர்வாகத்தை சரிவர அவர்களால் கையாள முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம். அப்போது அந்த பயத்தை அவர்கள் உடைத்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு அந்த வேலையை வந்து அவர்கள் விண்ணப்பிக்க முடியும். முதல்ல அவர்கள் விண்ணப்பிக்காமலே இருப்பார்களாமா, ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற அந்த பயம்தான். ஆனால் விண்ணப்பித்தால் என்ன நடக்கும், அடுத்த ஒரு பொசிஷன் போவாங்க, அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து இயல்பாகவே கிடைக்கும். அந்த ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது தான். அடுத்து ஐந்தாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பார்த்து அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்து மேற்கொண்டால் அது வந்து எம்மாதிரியான விளைவை ஏற்படுத்தும், அந்த ஒரு பதற்றம் ஏற்படும் இல்லையா, அதனால் அந்த தவிர்ப்பு வந்து தற்காலிக பதற்றத்தை வந்து குறைக்கும். அதனால் அந்த முழுக்க வந்து தவிர்ப்பை வந்து ஏற்படுத்தி கொள்வது, அந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ளவே கூடாது, அந்த இடத்துக்கு போகவும் கூடாது. இப்போது ஒரு பெரும் கூட்டம் வந்து நடைபெற போகிறது, ஏதாவது ஒரு விழா வந்து நடக்கிறது, அங்கே ஒரு பெரும் மக்கள் கூட்டம் வந்து வரப்போகிறாங்க, அப்போ அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம போய் பேசணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். அப்போ அந்த இடத்துக்கே போகாமல் விட்டுட்டே என்னவாக இருக்கும். அப்போது ஆரம்பத்துலேருந்து பல முறை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அதை தவிர்த்து கொண்டே வர காரணத்தினால ஒரு கட்டத்தில் மூளை வந்து அவர்களுக்கு வந்து வலுவான, அதாவது எதிர்மறை வலுவூட்டலை வந்து அவர்கள் மனதளவில் வந்து ஏற்படுத்திடும்.
அப்போ இந்த விஷயத்துக்கு நீ போகவே கூடாது, இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், ஏன்னா இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது, அப்புறம் அவங்க யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் அதை வந்து எதிர்கொள்ள முடியுமா, இந்த மாதிரியான தன்மையெல்லாம் ஏற்படுத்தி ஒரு பயத்தை வந்து அச்சுறுத்தலை வந்து அதிகபட்சமாக ஏற்படுத்தும். அப்போ அதன்பால் வந்து ஏற்படக்கூடிய ஒரு படபடப்பு, ஒரு நடுக்கம், இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போகாத அப்படிங்கிற ஒரு சமிக்ஞையை வந்து பிறப்பிக்கின்ற காரணத்தினால அந்த நபர் காலப்போக்கில் வந்து என்ன அப்படின்னா அவர்கள் இதை முற்றிலுமே வந்து தவிர்க்கக்கூடிய இடத்திற்கு வந்து தள்ளப்படுவார்கள். அதாவது இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். குறிப்பாக வந்து இது மேற்கொள்ளவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாயமாக பழக்கமாக்குதல், அதுவுமே செயல்முறை ரீதியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு அதை வந்து ஒரு பழக்கமே ஆகிடுவாங்க. அதனால் ஏற்கனவே பழக்கம் ஏற்பட்ட காரணத்தினால அந்தந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான சூழல் வந்து ஏற்படுகின்றது. ஆனால் எப்போ வந்து அவர்கள் வந்து ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ளே கலந்து கொள்ள முயற்சிக்கிறாங்களோ அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கற்பிதம் செய்து கொண்டு இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையில் வந்து அந்த விஷயத்தை அணுகுவது தான் ஒரு மிகப்பெரும் தவறு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரும் மாற்றம் வந்து ஏற்படுத்தும். அந்த மிகப்பெரும் மாற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கணும். அதில் வந்து அவர்களிடம்தான் இருக்குது. அடுத்து 6வதாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறதுனால இவர்களுடைய தயக்கத்தோட நிலைப்பாடு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தயக்கம் அதிகரிக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும் அப்படின்னா ஓகே, அந்த விஷயம் உறுதியாக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா அதன்பால் வரக்கூடிய ஒரு தோல்வி, இது எனக்கு கிடைக்காது அப்படின்னா நான் என்ன செய்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தினால ஒரு சகிப்புத்தன்மையே வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். இந்த நிச்சயமற்ற தன்மை சகிப்புத்தன்மையை இழக்க செய்து தயக்கத்தை மிகவும் அதிகரிக்கும். அதன்பால் அவர்கள் 3 விதமான சிந்தனைகள் வந்து அவர்கள் மனதில் வந்து ஓங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அது என்னென்ன மாதிரியான சிந்தனைகள் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த விஷயம் வந்து தோல்வி அடைந்தால் நான் என்ன செய்கிறது, இதை செய்யும் போது ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதை வந்து நான் எப்படி வந்து எதிர்கொள்ள முடியும். 3வது தோல்வி அடையுது, தவறுகளின்பால் வந்து அந்த செயல் வந்து தோல்வியில் முடியும் போது ஒரு மிக பெரும் வருத்தம் உறக்கூடிய சூழல் வந்து நான் தள்ளப்படுவேன். அப்படின்னா வந்து அந்த வருத்தம் அடையக்கூடிய சூழல் வரும்போது என் மனதளவு எப்படி இருக்கும், அது எப்படி எதிர்கொள்ளும், ஆனால் மனச்சோர்வு நிலைக்கு நான் தள்ளப்படுவேன்னா மன அழுத்தம் வந்து எனக்கு ஏற்படுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய இயல்பு வாழ்க்கையை எப்படி வந்து புரட்டி போடும். இந்த மாதிரியான தேவையற்ற எண்ணங்கள் வந்து ஒரு செயலை முற்றிலும் மேற்கொள்வதற்கு தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் தயக்கம் காட்டுதல். இந்த மாதிரியான 6 நிலைப்பாடுகள் தான் இவர்கள் ஒரு இடத்துலையே வந்து தேங்கி இருப்பதற்கான காரணத்தை வந்து வலுப்படுத்துகின்றதே தவிர அந்த இடத்துல இருந்து அவளை வந்து ஒரு நகர்வுக்கும் அவளுடைய வளர்ச்சிக்கும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு அவர்கள் வந்து மனதளவில் தயாரான மட்டும்தான் முடியும். இதற்காக வந்து ஒரு 7வதாக வந்து வளர்ச்சி மனப்பான்மை என்பதை பற்றி சொல்கிறாங்க. அந்த வளர்ச்சி மனப்பான்மை வந்து சைக்காலஜிஸ்ட் கரோல் டுவக் என்பவர் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு 6 விதமான விஷயங்கள் வந்து இவர்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரும் புறம் தள்ளக்கூடிய அல்லது வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஆனால் ஒரு வளர்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிறதும் அவர்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வை வந்து மேற்கொள்ளணும், வாழ்வில் அவர்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது ஒரு முயற்சி. குறிப்பாக தொடர் பயிற்சியின் மூலமாக தான் வந்து ஒரு விஷயம் வந்து வெற்றி அடையும். எடுத்த உடனே வந்து தோல்வி அடைந்தால் என்ன செய்கிறது என்பதை பற்றி யோசிக்கிறதை விட்டு, தோல்வி அடைந்தாலும் வந்து அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கொண்டு நான் முன்னேறி வாழ்க்கையில் மேலே வருவேன் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. புதிதாக வந்து ஒரு மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் வந்து ஏற்கனவே அந்த மொழியில் புலமை பெற்ற நபரை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த மொழியை அப்பொழுது தான் வந்து கற்க தொடங்கி இருக்காங்க. அதனால் அவர்கள் வந்து எந்த தவறு செய்தாலும் அதை பற்றி பயப்படக்கூடிய சூழல் அவர்களுக்கு சுத்தமாக வராது. அதன் பொருட்டு அவர்கள் அந்த மொழியை எளிதாக கற்கவும் முடியும், அதில் நன்கு புலமையாக பேசவும் முடியும், எழுதவும் முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த மொழியில் புலமை பெற்ற நபராக
மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு அந்த நபரை வந்து எதை மையமாக பார்க்குறாங்கன்னா, அந்த நபருக்கு வந்து அந்த மொழி அப்போ தான் முதல்ல பரிச்சயம். அதனால் அந்த நபர் வந்து அந்த மொழியில் சரிவர எழுதவோ பேசவோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த நிலை வந்து மாறும் என்ற ஒரு மனநிலை அவளுக்கு இயல்பாக இருக்குது. அதுதான் அவளுடைய கற்றல் திறன் சார்ந்த நிலை. அவர்கள் வந்து தங்களை தான் வந்து உதாரணமாக பார்க்குறாங்களே தவிர, ஏற்கனவே அந்த மொழியில் புலமை பெற்ற அந்த மொழியை பேசக்கூடிய அடித்தளமாக இருக்கக்கூடிய மக்களை வந்து அவர்கள் பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழல். அதன் பார்த்து தான் அவர்களுக்கு வந்து அந்த மொழியை வந்து கற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அதுதான் அவர்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தும். அதுதான் அதை மையமாக வைத்து தான் எந்த ஒரு செயலையும் வந்து நாம் மேற்கொள்ளும் போது நாம் ஒரு விஷயத்தை வந்து புதுசாக மேற்கொள்வதற்கும் அதில் ஏற்கனவே வெற்றி பெற்ற நபர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது, ஏன் அதில் வந்து ஒரு நபர் வந்து புலமை வாய்ந்த நபராக இருக்காங்க, அவர்கள் எந்த விஷயத்தினால அவர்கள் ஏன் வந்து வெற்றி பெற்ற நபராக வந்து இருக்காங்க, இதற்கான காரணிகளை வந்து நம்ம கண்டறியாமல் தெரிந்து கொள்ளாமல் நம்ம அந்த விஷயத்திற்கு பழக்கமே படாமல் எடுத்தவுடன் வெற்றியை பற்றி சிந்திக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வெற்றி என்ற சிந்தனையை விட்டு வெளியே வந்தாலே வளர்ச்சி என்ற மனப்பான்மை இயல்பாக வரும் என்றும் இவர் அதை மையப்படுத்தி சொல்கிறாரு. குறிப்பாக இன்றைக்கி நாம் கம்ஃபர்ட் ஜோன், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு புது முயற்சியை வந்து மேற்கொள்ளணும். ஒரு புது இடத்துக்கு வந்து நம்ம போகணும். அது இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்தால் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை வந்து நம்ம ஏற்படுத்தி பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு புது விஷயத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஒரு புது வேலையாக இருக்கலாம், ஒரு புது ஊருக்கு போகிறதா இருக்கலாம், புது இடத்துக்கு வந்து நம்ம போய் பார்க்குறதா இருக்கலாம், ஒரு புது பயணமாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் நம்ம ஒரு கற்றல் நிலையிலிருந்து எல்லாவற்றிற்கும் வந்து நம்ம தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதற்கு நம்ம மனதளவில் வந்து தயார்படுத்தணும். அப்படி தயார்படுத்தினா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர முடியும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் சார்ந்து நம்ம வளர்ச்சியை பற்றி நம்ம சிந்திக்கணும். எப்போ வெற்றியை பற்றி சிந்திப்பதை விட வளர்ச்சியை பற்றி சிந்திப்பது தான் நலம் என்று சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து விட்டு வெளியே கொண்டு வரும். ஏன்னா தொடர்ச்சியாக பழக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து நமக்கு பாதுகாப்பு என்ற ஒரு மனப்பான்மையை நம் மூளை வந்து பதிவு செய்து கொண்டு நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை வந்து புதிதாக ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கும். அப்போது புது புது விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா அப்போது நமக்கு இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இயல்பாக இருக்காது. அப்போ எல்லாமே வந்து நம்ம புதுசாக பார்க்கும்போது ஒரு புது விஷயமாக தான் தெரியுமே தவிர அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நமக்கு வராது. அதை தான் இவர்கள் எடுத்துரைக்கின்றனர். இன்றைக்கி நாம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல், அது ஏன் வந்து சில பேர் அதுக்குள்ளேயே தங்கியிருக்காங்க, ஒரு சிலர் ஏன் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்க, ஏன் தங்களுடைய வளர்ச்சி பாதைகள் நோக்கி நகர்கின்றனர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நிச்சயமற்ற தன்மை, அதை வந்து மூளை வந்து கணிக்கக்கூடியது. இரண்டாவது குறைந்த சுய செயல்திறன் சார்ந்த சிந்தனை அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். மூன்றாவது தோல்வி பயம் வலிமையை தடை செய்யும். 4 இழப்பு சார்ந்த வெறுப்பு, அதுதான் காலப்போக்கில் என்ன செய்யும் அப்படின்னா மாற்றத்தை வந்து அபாயகரமானது என்று உணரக்கூடிய சிந்தனையை வந்து ஏற்படுத்தக்கூடியது. 5 தவிர்ப்பு தற்காலிக பதட்டத்தை குறைக்கக்கூடியது. 6வது தயக்கம் வந்து நிச்சயமற்ற தன்மையால் சகிப்புத்தன்மையை வந்து என்ன செய்யும்னா இல்லாமல் செய்கின்ற காரணத்தினால தயக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படுத்தும். இதையெல்லாம் போகணும் அப்படின்னா 7வதாக வளர்ச்சியை நோக்கி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் விடுட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்து பார்த்தால் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அது செய்யும் போது நம்ம வளர்ச்சி பெறுவோம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர்த்தக்கூடியது. தவறுகள் இழைத்தாலும் பரவாயில்லை, நம்ம வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். அப்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரியான 7 விஷயங்களை வந்து நாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் அடுத்து அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.